அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து அடுத்த ப்ராசஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தரவரிசை பட்டியல். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட், என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டு கோட்டா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இமீடியட்டாக ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்குங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸர்வீஸ்மென், இந்த மாதிரி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக சென்னையில் கூப்பிட்டு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 92.5% ரிசர்வேஷனுக்குள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 4 days முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் மிக முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். நம்ம அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ணும்போது ஒரு 500 rupees நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு பண்ணியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 1000 ரூபாய் பண்ணியிருப்பீங்க. நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த லாகின் ஐடியை திருப்பி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வேற யாரையாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்காவது நெட் சென்டரில் பண்ணியிருப்பீங்க, மீண்டும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு நம்ம 500 rupees நம்ம பணம் கட்டணும். கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸாக இருந்தால் 500 rupees கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 1000 rupees கட்டணும். அப்போ ஒரு சிலருக்கு 500 ரூபாய் கட்ட வேண்டி வரும், ஒரு சிலருக்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டி வரும். ஸோ இது பேசிக் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், இது மினிமம் அமௌண்ட், இது நான் ரீஃபண்டபிள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, பேமெண்ட். பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் நீங்க 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அதே போதுமானது. செக்யூரிட்டி டெபாசிட் மீண்டும் கட்ட வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா அது பிரைவேட் காலேஜ் கேட்டகரியில் வரும். 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண நினைக்கிறீங்க, அடுத்தது கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 30,500 ரூபாய் மொத்தமா ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 rupees 500 கட்டணும். இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணனா 1 லட்சம் ரூபாய் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்படின்னா 1,01,000. கவர்மெண்ட் கோட்டா மட்டும்னா ஒன்று 500 ரூபாய் கட்டணும் அல்லது 30,500 ரூபாய் கட்டணும். இல்லை நான் 3 கேட்டகரிக்கும் பண்ணணும் அப்படின்னா 1,31,500 ரூபாய் நீங்க கட்ட வேண்டி வரும். கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ இந்த 3 கேட்டகரியில நீங்க எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாறுங்க. அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ணி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன சார்? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பார்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். லாஸ்ட் இயர் ஒரு 10 days டைம் கொடுத்தாங்க. 25லிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 9 to 10 days டைம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் நமக்கு ஒரு 8 days கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 8 நாட்கள் நமக்கு மிக முக்கியமான பார்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ 2020 வரைக்கும் நேரடியாக நமக்கு சாய்ஸ் காலேஜில், அதாவது நம்ம சென்னை கால் பண்ணுவாங்க, அங்கே போய் நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவான், அது ஒரு கல்லூரியில் இடம் இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி இடம் இருந்தால் எடுத்துக்குவீங்க. இல்லை என்ன பண்ணுவீங்க, அடுத்து எந்த கல்லூரியில் இருக்குன்னு பார்ப்பீங்க, அதில் இடம் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் 3 காலேஜில் இல்லை, அடுத்தது 4வது கல்லூரியை செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த 20 கல்லூரி இல்லை, 21வது கல்லூரியை செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சீட் இல்லை, ஒருவேளை வேண்டான்னு விட்டுறலாம். இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த கல்லூரியை செலக்ட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் நேரடியாக போனால் எந்தெந்த கல்லூரியில் இடம் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுற போது அப்போ இல்லாத கல்லூரியில் விட்டுருவீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்.
அது நம்ம இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் தான் நடத்துது. அப்போ ஒரு கல்லூரியில இடம் இருந்தா இது எடுக்கிறோம், இது இல்லைன்னா அடுத்து எந்த கல்லூரியை செலக்ட் பண்ணுவீங்க, அது இல்லைன்னா அடுத்து எந்த கல்லூரி, இது மாதிரி உங்களுடைய கல்லூரியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வரிசைப்படுத்துனுங்க. இந்த கல்லூரியில இடம் இல்லை அப்படின்னா அடுத்து எந்த கல்லூரி உங்களுக்கு தேவை, இந்த 2 கல்லூரியில இடம் இல்லைன்னா அடுத்து எந்த கல்லூரி தேவை, ஒரு 10 கல்லூரியை ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 10ம் எனக்கு இல்லை அப்படின்னா நான் கவர்மெண்ட் கோட்டால போறேன் அப்படின்னாலும் போகலாம். அது நீங்க உங்களுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. லாஸ்ட் இயர் கன்வீனியன்டா மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி கவுன்சிலிங், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி கவுன்சிலிங். லாஸ்ட் இயர்ல ரெண்டுமே மிக்சடு தான். அது கவர்மெண்ட் காலேஜஸையும் ஃபில் பண்ணலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நீங்க ஃபில் பண்ணலாம். 30,000 rupees கட்டிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸும் ஃபில் பண்ணலாம். நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தா 1000 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி 1 லட்சம் ரூபாய் கட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை நீங்க வரிசைப்படுத்தி நீங்க அதுல ஆர்டர் பண்ணிட்டே வரணும். அப்போ இது பண்ணும்போது தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு நீங்க PDF பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படி நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ண முடியாது. அப்போ பேமெண்ட் பண்ற வரைக்கும் நம்ம எத்தனை முறை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், தவறு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் லாக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய குழந்தைகள் என்ன தவறு பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் போய் டே 1லயே அது ஒரே டைம்ல அட்டஸ்டச்சா பண்ணி முடிச்சு பேமெண்ட் பண்ணிடுறது. அப்போ தவறு நடந்திருக்குது. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்ல பண்ணலாம். இந்த சாய்ஸ் லாக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸஸை எடிட் பண்ண முடியாது. அப்போ சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது டைரக்டா பண்ண முடியாது, OTP வரும், உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நீங்க டே 1, டே 2, டே 3 போகாதீங்க. பொறுமையா சாய்ஸ் பாருங்க, PDF எடுத்து பாருங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அந்த கல்லூரி கிடைக்குதா கிடைக்கலனால யோசிக்காதீங்க. உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிட்டே நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்து ஆர்டரை நீங்க ப்ரிவியூ பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து தரவா செக் பண்ணி பாருங்க. அவசரப்பட்டு நெட் சென்டர்ல உடனே பண்ணி அவசரமா சாய்ஸை லாக் பண்ணாதீங்க. பொறுமையா பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே லாக் பண்ணுங்க, லாஸ்ட் டே கூட லாக் பண்ணலாம். அப்போ இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது மிக முக்கியமான பார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். நீங்க ஒரு சாய்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, சாய்ஸ் லாக் பண்ண டேட்டோட முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும். இந்த ப்ராசஸிங் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் பண்ணுங்க. இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு சாய்ஸை செலக்ட் பண்றீங்க, அந்த சாய்ஸ்ல உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் படி இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு அலாட் ஆயிரும், அவ்வளவுதான். இல்லை அப்படின்னா அடுத்து என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. உங்க கேட்டகரியில அந்த சீட்ல வேக்கண்ட் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க PHD இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல கவர்மெண்ட் கோட்டால படிக்க நினைக்கிறீங்க, பட் தவறுதெல்லாம் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தெரியாம மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணி செகண்ட் சாய்ஸ் கவர்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் இருக்கிற பட்சத்துல என்ன போகும், மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் ஆகும். அப்போ இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும். அப்போ நீங்க சாய்ஸை தவறு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தவறுதலான கல்லூரிகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கல்லூரியில இடம் இருந்தது அப்படின்னா உங்க கேட்டகரியில உங்க ரேங்குக்கு இடம் இருந்தால் அலாட் ஆகும், இல்லைன்னா அடுத்த சாய்ஸை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே போகும். உங்களுக்கு உங்களுடைய மார்க் ரொம்ப குறைவா இருக்கு, அப்போ அந்த ரேங்க்லேயே வரல அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகாது. அப்போ இந்த ப்ராசஸிங் எல்லாம் நடக்கிறதுக்கு 2 days டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரிசல்ட்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது 2 லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டும். 22 வரைக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு இதுலயும் செலக்ட் ஆயிருக்கும் அதுலயும் செலக்ட் ஆயிருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனால தான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரியில தான் இடம் கிடைக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டால நீங்க போட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால உங்களுடைய ரேங்குக்கு இடம் இருந்தா கிடைக்கும், இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இடம் இருந்ததுன்னா தான் கிடைக்கும். அப்ப ரெண்டுக்குமே உங்களுக்கு இல்ல, மார்க் சூட்டபிளா இல்லைன்னா கிடைக்காமலும் போகலாம். அப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல தான் உங்களுக்கு கல்லூரி அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு TN மெடிக்கல் செலெக்ஷன்ல ரிசல்ட் அப்படிங்கிற அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த PDFல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி அலாட் ஆயிருந்ததுன்னா சந்தோஷம், அலாட் ஆகலைன்னா நீங்க வருத்தப்படாதீங்க, அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அப்போ இந்த சீட் அலாட் ஆயிருச்சு, அடுத்து என்ன, டவுன்லோடிங் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். டவுன்லோடிங் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு என்ன, உங்களுடைய எந்த கல்லூரி செலக்ட் ஆச்சோ அந்த கல்லூரிக்குள்ள ஆர்டர் எடுக்கணும். அதுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க ஆர்டரை எடுத்து போய் சேர்றதுக்கு. இங்க தான் ஒரு சிக்கல் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் அப்படின்னா நீங்க ஒரு 18,000 rupees
18,100 கட்டி நீங்க அப்ராக்சிமேட்டா நீங்க ஆர்டர் எடுத்துடலாம். நீங்க கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போறீங்கன்னா நீங்க 4 லட்சம் கட்டணும், அல்லது 4,40,000 அல்லது 4,35,000. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13.5 lakhs கட்டணும். என்ஆர்ஐ கோட்டானா 24.5 lakhs கட்டணும். என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராது, செகண்ட் ரவுண்ட்ல வரும். அப்ப அங்க 21.5 lakhs கட்டணும். அப்ப இந்த மாதிரி பணம் கட்டுறதுக்கு நமக்கு நீங்க 1,31,500 கட்டும் போது கூட நீங்க நெட் பேங்கிங் இருக்கணும். நெட் பேங்கிங் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பேங்க்ல கொடுத்து ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆர்டிஜிஎஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் இல்லைங்களா, லிங்க்லாம் ஆன்லைன் பேங்கிங்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த லிங்க் மூலமா ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேங்க் போய் நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க நெட் பேங்கிங்ல லிமிட் வச்சிருக்கணுங்க. ஒரு சிலருக்கு 1 லட்சம் தான் லிமிட் இருக்கு, அப்ப 4.5 லட்சம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு 5 லட்சம் லிமிட் வச்சிருப்பாங்க, 13 லட்சம் கேட்டகரியில சீட் எடுத்தா செலக்ட் பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப நீங்க 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஈவன் இப்போ நீங்க ஐஓபி கேட்வேல போயிருந்தா கூட 3 ஆப்ஷனை பார்த்துருக்கலாம். அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெட் பேங்கிங் இன் ஐஓபி, அது ஐஓபியில் நெட் பேங்கிங் இருந்தால் பண்ணலாம். அடுத்தது எனி அதர் பேங்கிங் நெட் பேங்கிங் பண்ணலாம். பட் நெட் பேங்கிங் பண்ணணும்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் லிமிட், இந்த அமௌண்ட் வரைக்கும் லிமிட் உங்களுக்கு அதாவது பேங்க்ல லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னா நீங்க பேங்க்ல உங்களோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது முடியுமா முடியாதாங்கிறது நீங்க பேங்கை அப்ரோச் பண்றதை பொறுத்து இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அது ஆஃப்லைன் பேங்கிங், கேஷ் ஆர் ஆஃப்லைன் பேங்கிங் இன் ஐஓபி. தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு சலான் உங்களுக்கு ப்ரிவியூ வரும். அந்த சலானை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நீங்க கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரியா இருந்தனா அது ஒருவேளை உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தால் அந்த 4.5 lakhs அல்லது 4.35 lakhsக்கு ஒரு சலான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோட பேரு என்ன அமௌண்ட் எல்லாமே ஃபில் ஆகி 2 காப்பி அப்படியே வருங்க. ஒன்று பேங்கர்ஸ் காப்பி, ஒன்று வந்து உங்களுடைய காப்பி, கேண்டிடேட் காப்பி. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தால் 13.5 lakhsக்கு ஒரு சலான் டெவலப் ஆகும். இந்த சலானை நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பேங்க்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 hourல ஆர்டர் எடுத்துக்க முடியும். பட் நிறைய குழந்தைகளும் பெற்றோரும் என்ன தவறு செய்யறாங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்றாங்க, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக நமக்கு ஆர்டர் டவுன்லோட் ஆகிறது இல்லை. நிறைய கஷ்டங்களை குழந்தைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆஃப்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது ஐஓபியில் தான் லாஸ்ட் 4 years நம்ம பண்ணிட்டே வர்றாங்க. ஆஃப்லைன் பேங்கிங் சலான் மூலமா பே பண்றது. அடுத்தது லாஸ்ட் இயர் ஸ்டேட் பேங்க்ல கூட நீங்க சலான் வந்துச்சு. பட் இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் யூஸ்ஃபுல்லா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை, நீங்க 4.5 லட்ச ரூபாய் கேட்டகரி பண்ணணும், 13 லட்ச ரூபாய் கேட்டகரி பண்ணணும், 24.5 lakhs கேட்டகரி பண்ணணும், 21.5 lakhs கேட்டகரியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆஃப்லைன் பேங்கிங் போனீங்கன்னா பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். பட் ஒரு சிலர் எதுக்கு சார் நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நினைப்பீங்க. பட் ஆர்டிஜிஎஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 1/2 hourல ஆர்டர் கிடைக்குங்க. ஒருவேளை நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருந்துன்னா ப்ராப்ளமே கிடையாது. அப்போ இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், காலேஜில் போய் சேரணும். என்னென்ன ஒரு சில கல்லூரிகளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, மீதி ஃபீஸ் எப்படி கட்டுறது, கேஷா கட்டுறதா இல்லை டிடியா கட்டுறதா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும், 5 காப்பி எடுத்துட்டு போறது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒரு 10 காப்பி எடுத்துட்டு போங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க அடிஷனலாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா அந்த கல்லூரிக்கு நீங்க அப்ரோச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில் பண்ணி அந்த காலேஜில் அட்மிஷன் போடணும். அப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்க அட்மிஷன் முடியுது. இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு அந்த கல்லூரி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாம். ஃப்ரீ எக்ஸிட் என்ன, அந்த ஆர்டர் செலெக்ஷன் பாக்குறீங்க இல்லையா, ஆர்டரே டவுன்லோட் பண்ணாம விடலாம். அடுத்த கவுன்சிலிங் போக முடியுமா, அடுத்த கவுன்சிலிங் தாராளமா நீங்க போகலாம். இன்னொரு கேள்வி வரும், சார் இப்போ எனக்கு ஒரு கல்லூரி கிடைச்சது, அந்த கல்லூரி பிடிக்கல, நான் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கல்லூரி அலாட் ஆச்சு, அந்த கல்லூரியும் பிடிக்கல, பட் எனக்கு ஃபர்ஸ்ட் அலாட் ஆன கல்லூரிக்கு நான் போய் சேர முடியுமானா அப்படி முடியாது. ஃப்ரீ எக்ஸிட்ல நீங்க அந்த கல்லூரி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல அந்த கல்லூரி அலாட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்ல எந்த கல்லூரி அலாட் ஆகுதோ வேகன்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கல்லூரி அலாட் ஆகும். கண்டிப்பா அதோட பெட்டர் கல்லூரி அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, அப்போ பேமெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி எல்லாம் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங். பேமெண்ட்லேயும் நிறைய மாணவர்கள் பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க.
சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் எல்லாம் மூவ் பண்ண பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது தவறு பண்ணிடக்கூடாது. நீங்கள் ப்ரிவ்யூ பாருங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, தவறில்லாமல் சாய்ஸ் பண்ணுங்க. சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கும் ரேங்க்கும் இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை அதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா கிடைக்காமலும் போகலாம். வருத்தப்பட வேண்டாங்க. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் ஃபீல்ட். அப்போ நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்கலாம், நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்காமலும் போகலாம். அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.